வணக்கம் மக்களே. நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷனுக்கு ஓட்டு போகிறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போடுறதுக்கும் வந்துட்டுருக்காங்க. நாளைக்கு மறக்காமல் ஐடி ப்ரூஃப் தேவையான டாக்குமெண்ட்ஸை கையோடு கொண்டு போங்க. அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் போலிங் பூத் போகிற வழியில் இந்த கட்சிக்கோ இல்லை இந்த சின்னத்துக்கோ ஓட்டு போட போகிறேன் அப்படின்றத யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது அந்த வார்த்தையால் இன்னொருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு கருதப்படுது. ஒன் மோர் திங், போலிங் பூத்தில் மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாது. நீங்கள் தெரியாமல் உள்ளே கொண்டு போயிட்டா அங்கே நடக்கிற விஷயத்தை இல்லை நீங்கள் ஓட்டு போடுறத ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் ஓட்டு போட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே நான் ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு இந்த விரலை காமிச்சு இந்த கட்சிக்கு இந்த தலைவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு நமக்கு சொல்ல தோணும். ஒரு பதிவையும் நமக்கு போட தோணும். ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, அதுவும் தப்பு, அதையும் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு வெளியில் வந்துட்டீங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையால் அந்த லைனில் நிற்கிறவங்க இல்லை அந்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கு நீங்கள் இன்டைரக்டாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதா எலக்டோரல் கமிஷன் இதை கருதப்படும். அப்படி நடந்ததுன்னா இந்த எலெக்ஷன் அவங்க கேன்சல் பண்ணலாம். போலிங் பூத்தில் நடக்கிறது ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலிங் பூத்தையும் அவங்க கேன்சல் பண்ணலாம். உங்கள் ஜனநாயக கடமையை கரெக்டாக செய்யுங்க, நியாயமான முறையில் செயல்படுங்க. நீங்கள் போனீங்களா, ஓட்டு போட்டிங்களா, வெளியில் வாங்க. யார்கிட்டையும் இந்த தலைவர், இந்த கட்சி, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து நான் இவருக்கு ஓட்டு போட போகிறேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன்னு வீடியோவாக போட்டிருக்கீங்க. அங்கே போய் நீங்கள் போனதுக்கப்புறம் ஓட்டு போட்டதுக்கப்புறம் நான் இவருக்காக பண்ணிட்டேன், உங்களுக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு பதிவு போடணுன்ட்டு ஆசையாக இருக்கும். அதை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் எந்த டைரெக்ஷனில் எப்படி நெகட்டிவாக மாறும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. உங்கள் ஜனநாயக கடமையை செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி வாங்க, வீட்டுக்கு போங்க. மே 4ஆம் தேதி என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம்.